ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, டின்னர் சாப்பிட தான் போயிட்டுருக்கோம். நைட் டைம் ஆயிடுச்சு, பசி வேறு ஆயிடுச்சு. மணி இப்போ பார்த்தீங்கன்னா 8:30 இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ரெகுலராக அந்த டைம் சாப்பிட்டு கரெக்டாக அந்த டைமுக்கே பசி ஆயிடுது. வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படி இருந்தாலும் 11 12 ஆயிரும். சரி, இன்னைக்கு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு காந்திபுரம் ஏரியாவில் இருக்கோம். இன்றைக்கி 100 ஃபீட் ரோட் வழியாக போயிட்டுருக்கோம். எங்கே போகலான்னு சொல்லி பிளான் பண்ணால், சரி கீதா கேண்டீன் போகலாம். கீதா கேண்டீன் போயிட்டு சில்லி பரோட்டா சாப்பிட்லான்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். இங்கே கொஞ்சம் டிராஃபிக் ஆகுது. ராம்நகரில் கீதா கேண்டீன் இருக்குது. அங்கே வந்து சில்லி பரோட்டா வந்து பார்த்தீங்கன்னா, மற்ற பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஸெல்லாம் ஆட் பண்ணி பண்ணுவாங்க, டொமேட்டோ சாஸு அந்த மாதிரிலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் ஃப்ளேவர்ஸில் இருக்கும். ரேட்டும் வந்து 50 ருபீஸ் தான் நினைக்கிறேன், 50 ரூபா வரும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ காந்திபுரம் 7th ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். 100 ஃபீட் வந்து 7th ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போனால் கொஞ்சம் டிராஃபிக் இல்லாமல் போயிடலாம். கிராஸ்கட் ரோடு போயும் போகலாம். கிராஸ்கட் ரோடு போனாலும் கொஞ்சம் டிராஃபிக் ஆகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொபைல் சர்வீஸ் ஏரியா, மொபைல்ஸுக்கான ஏரியா 7th ஸ்ட்ரீட்டுக்குள்ளலாம். இந்த சில்லி பரோட்டாங்கிறப்ப எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, நான் படித்து முடிச்சுட்டு ஒரு 6 மந்த்ஸுக்கு அப்புறம் ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக வேலைக்கு போனேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த்து வேலை பார்த்தேன். வேலை பார்த்துட்டு மேனேஜர் வந்து பிரான்ச் மாற்றிட்டாங்க. அவருக்கு கோயம்புத்தூர்லேயே வேறு பிரான்ச் மாற்றினாங்க. வேறு பிரான்ச் மாற்றினோன்னே அவர் வந்து ரொம்ப சங்கடப்பட்டு எல்லாத்துக்கும் கீதா கேண்டீனில் வாங்கி கொடுத்தாரு. இன்னும் ஃப்ரெண்ட்ஸாக எல்லாத்துக்கும் போய் பழகிட்டு ஒரு சேல்ஸ் டீமை உருவாக்குறதுனா எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு 10 வருஷமாக ஒரு சேல்ஸ் டீமை உருவாக்கி வச்சுருக்காரு. பிரான்ச் தான் மாற்றிருக்காங்க. பிரான்ச் மாற்றினதுக்கே அவர் ரொம்ப சங்கடப்பட்டு எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்தாரு. அப்போ தான் கீதா கேண்டீனில் போயிட்டு எனக்கு இப்போ சில்லி பரோட்டானா என்னன்னே தெரியாது. அப்போ தான் வந்து வாங்கி கொடுத்தாங்க. சரி, அதுலேருந்து இந்த பக்கம் போனால் சில்லி பரோட்டா பிடிச்சிருச்சு. ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குல்ல. ரெகுலராக போக மாட்டேன், ஏதாச்சும் இந்த சைடு வந்தாலும் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா அங்கே போகிறது. இன்னும் கிராஸ்கட் ரோடு டச் ஆக போகிறோம். டிராஃபிக். கிராஸ்கட் ரோடு வந்து ஒன் வே தான். ஒரு செக் போஸ்ட் இருக்குது. இந்த செக் போஸ்ட்லேருந்து லெஃப்ட் திரும்பினோன்னா நம்ம ராம்நகர் போயிடலாம். இப்போ டிராஃபிக் இல்லாமல் ராம்நகர் போயிடலாம். காஞ்சிபுரம் ஏரியாலாம் இப்போ ரொம்ப ரஷ் ஆகி போச்சு. ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு இருந்துச்சு. இப்போ வண்டிலாம் அதிகமாக வந்தனால ஃபுல்லாக ரஷ் ஆகி போச்சு. இது வந்து டேரெக்டாக கடைசிக்கு போனால் கீதா கேண்டீன் தான். நம்ம லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட். காந்திபுரத்துலேயே 3 பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு, டவுன் பஸ் ஸ்டாண்டு, திருவள்ளுவர் பஸ் ஸ்டாண்டு, அப்புறம் ஆம்னி பஸ் ஸ்டாண்டு. சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு லெஃப்ட் சைடில். ரோடு கொஞ்சம் சின்னதாக இருக்கனால கொஞ்சம் பொறுமையாக தான் போகணும். கார்லாம் போனாங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக் ஆயிரும்.
வந்து ரைட் சைடில் ஆனந்தாஸ் இருக்குது. ஆனந்தாஸ்லாம் கொஞ்சம் ரேட் அதிகம் ஆனந்தாஸில். இதாச்சுன்னு நினைக்கிறேன். வந்தாச்சு ராம்நகருக்கு. ஐயோ சல்லுன்னு திரும்பி வராங்களே. கீதா கேண்டீனுக்கு வந்தாச்சு, ராம்நகர் கீதா கேண்டீன். சரி எப்படி இருக்குன்னு நான் உள்ளே போய் உங்களுக்கு காட்டுறேன். வண்டி நிப்பாட்டிக்கலாம். சில்லி பரோட்டாவும் சோளாபூரியும் சாப்பிட்டாச்சு. சில்லி பரோட்டா 50 ரூபாயாட்டிருக்கு, ஒருத்தர் தான் 50 ரூபாய்க்கு. அதே மாதிரி சோளாபூரி வந்து பெரிய பூரியாக இருந்துச்சு, அதுக்கு ஒரு சன்னா கிரேவி கொடுத்துட்றாங்க, தயிர் பச்சடி கொடுத்துட்றாங்க. சோளாபூரி வந்து மைதா மிக்சிங்கு, பெரிய பூரியாக போட்டிருக்காங்க. சோளாபூரி 50 ரூபா, சில்லி பரோட்டா 50 ரூபா, சோளாபூரி 50 ரூபா. சோளாபூரி கொஞ்சம் ஆயிலியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. சில்லி பரோட்டா ஒருத்தர் தான். சாப்பிட்டாச்சு. நீ வீட்டுக்கு போயிட்டு 11 மணி வரைக்கும் வேலை செய்யணும். இதுக்கு வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போய் தூங்க வேண்டிதான். இப்போயே தூக்கம் வர மாதிரி தான் இருக்குது. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் சுற்றிட்டு அப்படியே தூங்கிட வேண்டியதானட்டு இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.